கரெக்டாக கமிக்கிட்டு இதை மடிக்க விடணும். தண்ணி பாட்டில் வாங்கி சாப்பாடு வாங்கிக்கோங்க. எப்படின்னா கொஞ்சம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகல ரகல சமையல். இன்னைக்கு நம்ம சகல ரகல சமையல் சேனல்ல அட்டகாசமான குஸ்கா செய்ய போகிறோம். நம்ம செய்யக்கூடிய இந்த குஸ்கா வந்து எளிமையான மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க அந்த எளிமையான மெத்தடை போய் பார்க்கலாம். வாங்க ஹாப்பியாக சமைக்கலாம், வாங்க ஹாப்பியாக சாப்பிட்லாம். டேஸ்டியான குஸ்கா செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாயிருச்சு, ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 400 ml ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இதில் வந்து பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ எல்லாமே வந்து 4 கிராம் சேர்த்துருக்கோம். பட்டை நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து 1/2 கிலோ சேர்த்துருக்கோம். வெங்காயம் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். கண்ணாடி பதம் கொஞ்சம் தாண்டணும். பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இதுதான் பக்குவம். இதுக்கு அடுத்து வந்து இது கூட வந்து 2 கிலோவுக்கு ஏற்ற மாதிரி புதினா, கொத்தமல்லி தழை 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட வந்து 1/2 கிலோ தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 6 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக மூடி போட்டு வச்சுக்கலாம். தக்காளி வந்து வதங்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம அரிசி அளவு எடுத்துடலாம். இந்த கப்புக்கு வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கேன். இது வந்து 2 கிலோ அளவு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நம்ம எடுத்துருக்கிறது வந்து துளசி அரிசி. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். 5 நிமிஷம் ஆச்சு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். அப்போ தான் வந்து பிரியாணியுடைய, அதாவது நம்ம செய்யக்கூடிய அந்த குஸ்காவுக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம போட்ட மசாலா எல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு எண்ணெய் பிரியிற வரைக்கும் வச்சுருவோம். நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு அரைச்சி அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அரிசி வந்து இந்த கப்புக்கு வந்து 1 கப் எடுத்தோம். இந்த கப்புக்கு வந்து 2 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். இதுதான் 2 கிலோவுக்கு அளவு. 2வது கப்பு. இப்போ நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் 2 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி சாறு எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். இந்த குஸ்காவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இடத்துல மேற்கொண்டு உப்பு தேவைன்னா செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரிசி ஊற வச்சோம்ல, அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கலர் கிளறிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருப்போம். அதுக்கு அடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. தம் போடக்கூடிய பக்குவம் வந்துருச்சு. அடுப்புடைய விரவெல்லாம் எடுத்துகிட்டு தம் போட்டுக்கலாம்.
நல்லா சுற்றி போடுங்க அப்படியே. நல்லா தூக்கி அருமையாக குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. தம் போட்டிருக்குறோம். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தம் போட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குஸ்கா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். வாவ், நம்ம செஞ்ச குஸ்கா நல்லா உதிரியாக வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த பக்குவத்தில் வந்திருக்கு. கரெக்டாக கமிக்கிட்டு இதை மடிக்க விடணும். கிரேவி ரைத்தா, இங்கிட்டு ரைத்தா, இங்கிட்டு வைத்தா, ரைத்தா வைத்தா. ஆமாத்தா. சகல ஆரம்பிச்சிடலாமோ? குட்டி முட்டை சகல அட்டகாசமாக வந்துருக்கு. நம்ம போட்ட அந்த துளசி அரிசி உதிரியாக அப்படியே பூ போல் இருக்குது. பதமாக இருக்குது, உள்ளே போகிறதுக்கு பதமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் சகல உங்கள் ஃபீட்பேக்கை. இது ரொம்ப வாய்க்கு இதமாக இருக்குது. இதுக்கு ஏற்ற மாதிரி ரைத்தா, அந்த தயிர் ரைத்தா அட்டகாசமாக இருக்குது சகல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பக்குவத்தில் நீங்களும் வந்து இந்த எளிமையான குஸ்கா செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக காத்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம சகல ரகல சமையல் சேனலுக்கு ஆதரவு தாங்க. தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண குஸ்கா வந்து கருணை கண்கள் இல்லத்துக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுத்துருக்குறோம். இது வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாத்தூர் ஏரியாவில் இருக்குது. இங்கே நிறைய முதியோர்கள் இருக்காங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க இருக்காங்க, ஆதரவற்றோர் இருக்காங்க. அவங்களுக்காக நாங்கள் கொடுத்துருக்குறோம். இதே மாதிரி நிறைய சேவைகள் வந்து நம்ம சேனல் மூலியமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே இந்த சேனலை ஆரம்பித்தோம். இது மாதிரி நீங்களும் செய்ய விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுக்குறோம், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சகல ரகல சமையல் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.